டேய் நில்லுடா. உங்க அக்கா வந்திருக்கல, கண்டுக்கா போற? என்னடா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். டேய் அவ உனக்காக தானே வந்திருக்கா. என்ன பார்க்கவா? எதுக்கு? பின்ன படிப்பை முடிச்சுட்டு 6 மாசமா வீட்டில் சும்மா தானே இருக்க. வெட்டியா சாப்பிட்டுட்டு ஃபோனையே பார்க்கறதே வேலையா வச்சிருக்காமா. பாரு, டெல்லி ஏறுமா மாதிரி வளர்ந்துருக்கான். சித்தப்பா நீங்க சும்மா இருங்க. பிரசாந்த், என் கம்பெனில ஒரு நல்ல ஜாப் வேகன்சி இருக்கு. உனக்கு ஓகே அப்படின்னா நாளைக்கு என் கம்பெனி மேனேஜர் வந்து பாரு. இப்போ எதுக்கு அதெல்லாம்? வேணாமே. டேய் அக்கா சொல்றால, என்ன எதிர்த்து பேசிட்டு இருக்க? வேலைக்கு போய் 4 காசு சம்பாதிக்க போறீங்க, இல்லை வீட்டில் சாப்பிட்டுட்டு சும்மா அப்படியே ஊரை சுத்திட்டு இருக்க போறியா? எனக்கு தெரியாது. நாளைக்கு அக்கா சொல்ற கம்பெனியை போய் நீ பார்க்க, அவ்வளோதான். சரி போகிறேன். சார் வாங்க. சார், நான் மலரோட பிரதர். இந்த கம்பெனியில் அக்கௌண்ட் மேனேஜர் போஸ்டிங் இருக்குன்னு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. மலர் சொன்னாங்களா? ஆக்சுவலாக அந்த ஜாப் போஸ்டிங் வேற ஒருத்தர் போயிடுச்சு. சார் அவங்க தான் சார் உங்களை பார்க்க சொன்னாங்க. தம்பி சொன்னால் புரிஞ்சுக்கோப்பா. இன்னைக்கு காலையில் வந்து ஜாயின் பண்ணவங்களுக்கு கூட மலர் தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. மேபி நீ அவங்கள விட நிறைய சம்பளம் வாங்குறது அவங்களுக்கு ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளமாக இருக்கலாம். அது உங்கள் பர்சனல். இப்போ நீங்கள் கிளம்புங்க. மலை எந்திரி, விட்டுட்டு வெளியே போ. பிரசாந்த் என்னடா? அப்பா நீங்கள் அமைதியாக இருங்கப்பா, உங்களுக்கு எதுவும் தெரியாது. நீ முளை கிளம்பு. இல்லடா அது வந்து நீ எதுவும் பேச வேணாம். நான் கேட்டேனா, எனக்கு வேலை வாங்கி கொடுன்னு வந்துட்டு கேட்டேனா, உங்களால் எனக்கு நல்லா இருக்கணும். உங்களை விட கொஞ்சம் மேலே போயிட்டு கூட உங்களுக்கு பொறுக்காதுல்ல. டேய் பிரசாந்த், அங்கே நடந்துக்கு மலர் என்ன பண்ணுவான்? மலர் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. அங்கே யாருக்கோ போஸ்டிங் கொடுத்துட்டாள்னா இவன் என்னடா பண்ணுவா? ஐயோ அப்பா, அந்த போஸ்டிங்க்கு அவங்களை ரெக்கமெண்ட் பண்ணதே மேடம் தான்ப்பா. என்னப்பா சொல்ற? ஆமாப்பா, இவங்களோட நான் அதிகமாக சம்பளம் வாங்குறது அவங்களுக்கு பொறுக்கல. அதனால தான் அந்த போஸ்டிங்க்கு மேடம் வேற ஒருத்தங்களை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன பார்க்குறீங்க? உங்கள் மேனேஜர் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. சொந்தக்காரங்க நீங்களாம் எங்களை மேலே கொண்டு வரணும் அவசியம் இல்லை. கீழே தள்ளி விட்டு வேடிக்கை பார்க்காம இருந்தாலே போதும். நாங்களே கஷ்டப்பட்டு மேலே வந்து. ஏமா, உன்னை என் பொண்ணு மாதிரி பார்த்தேன். நீ போய் இப்படி பண்ணுவே நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலமா. சே, அங்கே என்ன பார்வை? முதல்ல விட்டு வெளியே போ.